எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும். தெம்பா இருந்தா தானே யோசிக்க முடியும். என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய பறி கொடுத்துட்டு நிக்கிறா. அவ அழறத பாத்துக்கிட்டே என்ன சாப்பிட சொல்றியா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோதாவரி. என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கோதாவரியையும் என்ன அடிச்சு அவமானப்படுத்தின அந்த சக்தியையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். என் மேலேயே கை வச்சுட்டா. முதல்ல என்ன அடிச்ச சக்தி அவ எல்லார் முன்னாலேயும் அவமானப்படணும். அவ வாழ்க்கை முழுக்க அந்த அவமானத்திலேயே நொந்து நொந்து சாவணும். அதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம் சொல்லு சிஸ்டர். அவங்கள எப்படியும் நம்ம பழி வாங்கிடலாம். முதல்ல நீ தாரணி போய் சமாதானப்படு. என்ன சொல்லி சமாதானம் செய்ய சொல்ற? அவ வயித்துல இருந்த கரு கலைஞ்சு போனதுக்கு எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னா அவளுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஆனா இவ்வளவு நடந்தும் தாரணி அவங்க மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. தாரணி கிட்ட அந்த பிச்சைக்கார கோதாவரி குடும்பம் நல்லவங்க மாதிரி பேசி மயக்க வச்சிருக்காங்க. நான் அவ்வளவு தூரம் சொன்னேன் அந்த பரதேசி குடும்பத்தோட சகவாசமே வேண்டான்னு. சொல்ல சொல்ல கேட்காம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனா. இப்ப பாரு நம்ம குடும்ப வாரிசே எழுந்துட்டு வந்து நிக்கிறா. அந்த கோதாவரி குடும்பத்தால ஒவ்வொரு தடவையும் எனக்கு அவமானம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை இப்படியே சும்மா விட்டுறக்கூடாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும். செஞ்சே ஆகணும். ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதை எப்படி செய்யறதுன்னு தான் தெரியல. என்னன்னு சொல்லு. இல்ல வேணா விட்டுரு சிஸ்டர். ஒன்னு அவமானப்படுத்தினது அந்த சக்தி தானே. அதுக்கு வேற ஏதாவது யோசிக்கலாம். என்னன்னு சொல்லு. வேணா சிஸ்டர், சொன்னா கேளு. வேற ஏதாவது இப்ப நீ யோசிக்கலாம். யோசிச்சத சொல்ல போறியா இல்லையா? இல்ல இன்னும் 5 நாள்ல அந்த சக்தியோட அக்காவுக்கு கல்யாணம். அதை நிறுத்திட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். நீ சொல்றதா கரெக்ட். அந்த மீனாட்சி கல்யாணத்தை நிறுத்திட்டா ஒரே அடியில எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அந்த குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துரும். அப்பதான் ஏன் ஆத்திரம் அடங்கும். என்ன திமிரடி உனக்கு? எங்க அம்மா மேலே கை வைக்கிறியா நீ? சிவா, கையா. ஹலோ, மனுஷன்னா கொஞ்சம் நிதானம் வேணும். நான் சக்தியை கூட்டிட்டு வந்தது பேசதானே தவிர உன் கோவத்தை அவன் மேல காட்டுறதுக்கு இல்ல. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நானும் சக்தி குடும்பத்துல ஒருத்தன். ஏன் முன்னாடி சக்தி அடிக்க வர? முதல்ல அவ என்ன சொல்ல வரான்னு கேளு. அப்பதானே தெரியும் யாரு மேல சரி தப்புன்னு. சக்தி, என்ன நடந்தது சொல்லு. பேசு சக்தி.
ஏய் இப்ப பேச மாட்டாரா? ஏன்னா இவளுக்கே தெரியும் இவ செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு. இப்பவாது புரியுதா இவ செஞ்சதுதான் தப்புன்னு? இவ்வளவு நேரம் அடிக்க முடியாத தப்பு. Stop it, சிவா. நடந்ததுல உங்க எல்லாரை விட நஷ்டம் எனக்கும் தாரணிக்கும் தான். உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் குழந்தை போன வலி அதிகம். இருந்தும் நடந்ததை தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அமைதியா இருக்கேன். நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறது நியாயமே இல்ல. அவ மேல தப்பு இருந்தா நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செய்யுங்க. சக்தி, தயவு செஞ்சு ஏதாவது பேசு. அங்க என்னதான் நடந்தது? யார் மேலதான் தப்பு? சொல்லு சக்தி. நீ பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பாயிடும். என்னென்ன சொல்ற? யார தப்புன்னு சொல்ற? வெளியில போலான்னு கேட்ட அண்ணிய தப்பு சொல்றதா? கோயிலுக்கு போலான்னு சொன்ன அம்மாவை தப்பு சொல்றதா? இல்ல கோயில்ல தடுமாறி விழ வச்ச அந்த கடவுளை தப்பு சொல்றதா? யார் மேல தப்பு சொல்ற? ஏய் நடந்ததை சொல்ல சொன்னா அம்மா தாரணி கடவுள்னு கப்சா விட்டுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. வந்த வேலையை முடிச்சிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன். சிவா, கொஞ்சம் அவளை பேச விடுங்களேன். சக்தி, ப்ளீஸ், என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. கரு கலைஞ்சிடுச்சு. என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய கொன்னுட்டியே ராட்சசி. எல்லாரும் முன்னாடியும் எங்க அம்மா மேல கை வச்சது என்னால தாங்க முடியல. அதான் நான் பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. தப்பு தாண்டி. என்ன சொன்னாலும் என் அம்மா மேல கை வச்சது தப்புதான். இந்த உலகத்திலே நான் மதிக்கிற ஒரே ஒரு ஜீவன் எங்க அம்மா மட்டும்தான். அவங்க மேல கை வச்ச உன்னையும் உன் குடும்பத்தையும் கண்டிப்பா எதா பண்ணுவேன். உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உங்க அம்மா அவங்களுக்கு. நடந்தது என்னன்னு கேட்காம உங்க அம்மா அவங்க அம்மாவை அடிச்சது தப்பு கிடையாது. இப்ப செஞ்சதுல நியாயம் கிடையாது. முழுகாம இருந்த என் தங்கச்சி இவங்க கூட இருக்கும்போது அவளை பாத்துக்க வேண்டியது இவங்க பொறுப்பு. ஆனா பாத்துக்கல. என் தங்கச்சி அந்த நிலைமையில பார்த்தப்போ அம்மா மனசு எவ்வளவு துடிச்சிருக்கும். அதான் கோவப்பட்டு அடிச்சிருக்காங்க. என் அம்மா செஞ்ச சரிதான். ஓ, அப்ப அடிச்சா எல்லாம் சரியா போயிடுமா? ஏய், பயமுறா. நீ பேசாத. இப்ப செஞ்ச காரியத்துக்கு கண்டிப்பா இவ வருத்தப்பட்டு ஆகணும். என் அம்மாவை கை நீட்டி அடிச்சிருக்கியே, உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன? என்னமோ உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல சொன்னாங்க வளர்ப்ப பத்தி. இதான் உங்க வீட்டுல ஒன்ன வளர்த்த லட்சணமா? இது நாள் வர எத்தனையோ தடவை என்னை வேணும்னே இன்சல்ட் பண்ணிருக்க, மரியாதை குறைவா பேசியிருக்க. ஒரு தடவையாவது என் கை உன் மேல பட்டிருக்குமா? இல்ல ஒரு வார்த்தையாவது உன்னை தரக்குறவா பேசியிருப்பனா? இத்தாண்டி உன் அம்மா வளர்ப்புக்கு என் அம்மா வளர்ப்புக்கு உள்ள வித்தியாசம். என் அம்மா கோவப்படுவாங்க, ஆனா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அது என்னடி பெரியவங்க சின்னவங்க பக்கமா அப்படி என்ன கோவம் உனக்கு? நீயே எப்படி இருக்கனா உன் வீட்டுல இருக்கிற உன் அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருப்பாங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு தேவையில்லை. சிவா, இங்க பார், சுந்தருக்கும் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். சிவா, ப்ளீஸ், நீங்க அப்படி சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நடந்த தப்புக்கு நான் தான் காரணம். போதுமா? என் அக்கா என்ன தப்பு பண்ணா? தயவு செஞ்சு என் அக்காவுக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடத்திடுங்க. நடக்காது.
சிவா ப்ளீஸ் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க. கார்த்திக், இது நான் ரொம்ப தீர்க்கமா யோசிச்சு எடுத்த முடிவு. இதுல எந்த மாற்றமும் கிடையாது. சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கவே நடக்காது. ஏய், நான் என்னடா தப்பு பண்ணேன்? இல்ல மீனாட்சி தான் என்ன தப்பு பண்ணா? உன் கோவத்துக்கு என் வாழ்க்கை வீணா போடுமா? ஓட்டு விடுறா. இவளோட அக்காவா பிறந்தது மீனாட்சியோட தப்பு. அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து பொண்ண கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேல, அது உன்னோட தப்பு. இத்தோட எல்லாத்தையும் மறந்துரு. சிவா, தயவு செஞ்சு அநியாயமா அவங்க வாழ்க்கையில விளையாடாதீங்க. யாரு வளர்றா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்குலாம் திமிரு அடங்காதடி. சீ, பார்த்தாலே எனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. இப்ப கூட உன் தப்ப நீ முழுசா ஒத்துக்கல, மன்னிப்பும் கேட்கல. உன்ன என் அம்மா மேல கை வச்ச உன்னைய எல்லாரும் முன்னாடி அடிக்கணும்டி. அப்பதான் என் கோவம் அடங்கும். அடிங்க சிவா, அடிங்க. என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தினாதான் உங்க கோவம் தீரும்னா அடிங்க. ஏய், இப்படி சென்டிமெண்டா பேசினா அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ப்ரோ, அவர் கோவம் தீர்ற வரைக்கும் அடிக்கட்டும். நீங்க அடிங்க. உங்க அம்மா மேல கை வச்சதுக்கு தண்டனையா என்ன அடிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு மீனாட்சி சுந்தர் கல்யாணத்தை நடத்தி வச்சிருங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் மேல இருக்கிற கோவத்துல அவங்கள தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் ஏன் வரல? அக்கா, என்னக்கா ஆச்சு? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல அனு. முதல்ல சிவா கோவப்பட்டாரு, அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம பிளான் பண்ண மாதிரியே கல்யாணத்தை நடத்தலான்னு ரொம்ப பாசிட்டிவா பேசினாரு. முதல்ல நான் கூட ரொம்ப பயந்தேன். ஆனா அவர் பேசினது கேட்டப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். சந்தோஷத்துல நான் அழுதுட்டேன்னா பாரு. இப்ப கூட நீ அழுதுகிட்டு தான் இருக்க. ஆனா அது சந்தோஷத்துல இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரியும். இல்ல அனு, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுக்கா. நீ கேஷுவலா பேச ட்ரை பண்ற, ஆனா ஏதோ நடந்திருக்கு. உண்மையை சொல்லுக்கா, என்ன நடந்துச்சு? நான் அவசரப்பட்டு சிவா அம்மாவை அடிச்சிட்டேன். அதனால சுந்தருக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கணும்னு சொன்னல, அது எனக்கு சரின்னு பட்டுச்சானு. நான் சிவாவை பார்க்க போனேன். அப்போ நீ சொன்னதுதான் எனக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துச்சு.
என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கணும்னு நினைச்சிட்டு போனேன். அதே மாதிரி நான் பொறுமையாவும் இருந்தேன். எல்லாரும் முன்னாடியும் சிவா என்ன கை நீட்டி அரைஞ்சப்ப கூட அடிச்சிட்டாரா? அப்ப கூட ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா பொறுமையா இருந்தேன். அக்கா, அக்காக்காக நான் அடி வாங்கிட்டு நின்னேன். சுந்தருக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடக்க சிவா ஒத்துக்கிட்டாரு. அவர் அடிச்சதுக்காக நான் வருத்தப்படலான்னு ஒரு வகையில எனக்கு சந்தோஷம்தான். என் மேல இருந்த கோவத்துல அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னாரு. இப்ப என்ன அடிச்சதுனால அவருக்கு இருந்த கோவம் எல்லாம் போய் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த கல்யாணம் நடந்து அக்கா அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்தாலே அதுவே எனக்கு போதும். அதனால எவ்வளவு அவமானம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். அக்கா, துர்கா. அக்கா நில்லு. அக்கா, ஏய் துர்கா, இப்ப எதுக்கு அக்கா கூப்பிடுற? அக்கா உன்கிட்ட வந்து சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். அக்காவை அடிச்சிருக்காங்க. இவ்வளவு திமிரு இருக்கணும். அதான் நான் மீனாட்சி அக்கா கிட்ட போய் சொல்ல போறேன். புரியாம பேசாதடி. இது அக்கா கிட்ட சொன்னா அக்கா டென்ஷன் ஆகி கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடும். அப்போ சக்தி அக்கா அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு சும்மா விட்டுற சொல்றியா? ப்ளீஸ் துர்கா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சக்தி அக்கா அடி வாங்கினது மீனாட்சி அக்கா கல்யாணம் நடக்கணும்ன்றதுக்காக தான். இத பாரு, தயவு செஞ்சு அக்கா கிட்ட போய் சொல்லி வேற ஒரு புது பிரச்சனையை கிரியேட் பண்ணிடாத. அப்புறம் சக்தி அக்கா அடி வாங்கினதெல்லாம் வீணா போயிடும்டி. அது மட்டும் இல்ல துர்கா, சுந்தர் கூட அக்காக்கு கல்யாணம் நடக்கலன்னா அக்காவால கண்டிப்பா அதை தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோடி. சக்தி, சக்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா வெளியில போய் அலைஞ்சிட்டு வந்துச்சுல, அதான் ஒரே தலைவலியா இருக்கான். தலைவலியா? அச்சச்சோ, அலைச்சலால தான் இருக்கும். நான் போய் உனக்கு சூட காஃபி போட்டு கொண்டு வரேன். குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். சரியா? ஆ? சிவான்னு நான் இப்படி பண்ணது ஆமா, அதுவும் ஏன் கண் முன்னாடி அடிச்சாரு. ஒரு பொண்ணை இப்படி அவமானப்படுத்துவாரு? பாவங்க சக்தி, அவ அவசரப்பட்டு அம்மா மேல கை வச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அதை விட தப்பு சிவான்னு சக்தி அடிச்சது. ஆமா, உன் அண்ணனுக்கு என்னதான் பிரச்சனை? சில நேரத்துல சாடிஸ்ட் மாதிரி நடந்துக்கிறாரு. என்ன இருந்தாலும் எங்க அம்மா அவசரப்பட்டது தப்புதான். அதே நேரத்துல அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்படி ஆயிட்டதுனால கோவத்துல என்ன பண்றதுன்னு புரியாம அவசரப்பட்டு அடிச்சிட்டாங்க. யாருக்கு தான் வருத்தம் இல்ல? பாவம் சித்தி, அவங்களுக்கு மட்டும் வருத்தம் இருக்காதா? நல்ல எண்ணத்துல தான் உன்னை கோயிலுக்கு கூட்டு போனாங்க. அங்க என்ன நடந்ததுன்னு கேட்காம உங்க அம்மா என் சித்தி அடிச்சது ரொம்ப தப்பு. சரி, உன் அம்மாவை விடு. உன் அண்ணனை இப்படிதான் ஒரு பொண்ணு அவமானப்படுத்துவாரா? ஏங்க, சில நேரத்துல எங்க சிவா அண்ணா அப்படிதான். அவருக்கு கண்மூடித்தனமா கோவம் வரும். அவருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலதான். யாரா இருந்தாலும் கோவப்படுவாரு. உன் அண்ணனுக்கு மட்டும் தான் கோவம் வருமா? எந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு சென்ஸே கிடையாது. ஒரு பின் விழுந்தா என்ன ரியாக்ட் பண்றாரோ அதே ரியாக்ஷன் தான் ஒரு பில்டிங் விழுந்தாலும் கொடுக்கறாரு. இப்போ அது விஷயம் இல்லைங்க. சுந்தர் மீனாட்சி கல்யாணம் நடக்கிறது தான் முக்கியம். அதுக்கு சிவா அண்ணா என்ன சொன்னாரு? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எங்க சொன்னாரு? உன் அண்ணன் சக்தி அடிச்சுட்டு அமைதியா போனதை பார்த்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு தான் நினைக்கிறேன். எப்படியோ சுந்தரனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்து அவங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதுங்க. சரி, நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? என்கிட்ட கேக்குறதுக்கு என்னங்க? கேளுங்க.
உன் அண்ணன் எந்த பொண்ணுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா உன் அம்மாக்கு மட்டும் உயிரே கொடுக்க தயாரா இருக்காரு. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா அது அம்மா பாசம். தாரணி, நான் கேட்டவனே பதில் சொல்லாம நீ ஏன் ஷாக் ஆன? பதில் சொல்லு. எதையோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. சிவா அவங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் மரியாதைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னது அது?